Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. In this video, we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 UPSC CAC prelims. Okay, so topic was Network Readiness Index. Okay, 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் நடுவில் பார்க்குறப்ப ரிப்போர்ட் அண்ட் இண்டிசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ எந்த வருஷனாலுமே ஒரு ரிப்போர்ட்லனா இண்டிசஸ் கொடுத்து அதை பற்றி கேட்பாங்க. அது எதுவானா இருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் see. India has improved its position by the 11 slots and is now placed 49th rank as per the Network Readiness Index 2024 report released on 21st November 2024 as against the 60th rank scored in the National Readiness Index in 2023. Okay, so என்ன பண்ணிக்கோன்னு சொல்லி பார்க்குறப்ப 60th இருந்து 49th வந்து நம்ம வந்து மூவ் ஆகியிருக்கோம் இண்டெக்ஸோட ரேங்கிங்ல வந்து. ஓகே, ஸோ அடிஷனலாக சில ரேங்கிங்ஸ்ல வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப இந்த இண்டெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். The report has been published by the Portland Institute. Okay, so which is very very important. நான் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ண யாரு? Portland Institute, an independent non-profit research and education institution based in the Washington DC. Okay, ஸோ அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. It maps the network based readiness landscape of 133 economies based on their performance in 4 different pillars. ஓகே, ஸோ 133 எக்கனாமிக்ஸ்னா 133 கண்ட்ரிஸ் வந்து சூஸ் பண்ணி அவங்களோட சில பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சில பில்லர்ஸ் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி அதுக்குள்ள வச்சு தான் என்ன பண்றாங்கன்னா ரேங்கிங் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பீப்புள், கவர்னன்ஸ் அண்ட் இம்பாக்ட். ஸோ இந்த டெக்னாலஜி, பீப்புள் அண்ட் கவர்னன்ஸோட ஃபைனலாக வரக்கூடிய இம்பாக்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே சேர்த்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணி ரேங்கிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்தியா ஹேஸ் நாட் ஓன்லி இம்ப்ரூவ்ட் இட்ஸ் ரேங்கிங் பட் ஆல்சோ இம்ப்ரூவ்ட் இட்ஸ் ஸ்கோர் ஃப்ரம் 49.93 in 2023 to 53.63 in 2024. ஸோ இந்த மாதிரியான ஸ்கோரிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஸோ ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியா ஹேஸ் ரேங்க்ட் செகண்ட் இன் த குரூப் ஆஃப் லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் ஆஃப்டர் த வியட்நாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கூடிய நேஷனல் ரெடினஸ் கண்ட்ரில வந்து அந்த லோவர் மிடில் இன்கம், அதாவது பேசிக்கா சொல்லணும்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ல வந்து வியட்நாம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்தியா தான் வந்து செகண்ட் ரேங்கிங் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ரிப்போர்ட்ல வந்து சில அடிஷனல் ரேங்கிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரேங்கிங் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எது கொடுத்துருக்காங்கன்னா ஏஐ சயின்டிபிக் பப்ளிகேஷன், ஏஐ டேலண்ட் கான்சன்ட்ரேஷன் அண்ட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான என்ன கொடுக்குறாங்கன்னா இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்த நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் FTTH, அப்புறம் மொபைல் பிராட்பேண்ட் இன்டர்நெட் டிராஃபிக், இன்டர்நேஷனல் இன்டர்நெட் பேண்ட்வித், அந்த மாதிரி தான் செகண்ட் ரேங்க். அதுக்கப்புறம் தேர்ட் அண்ட் த ஃபோர்த் டொமஸ்டிக் மார்க்கெட் ஸ்கேல், ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட், டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி மெயின்ஸ் வந்து எதாவது யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, ஸோ பிலிம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஆஸ் பர் த ரிப்போர்ட், India has demonstrated significant digital progress with notable strengths in the technological innovation and the digital transformation. Okay, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஓகே, நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு டெக்னாலஜி ஃபீல்டு ஆஸ் வெல் டிஜிட்டல் ஃபீல்டையும். ஓகே, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அந்த ரேங்கிங் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரேங்கிங்ல வந்து இப்போ 49th ரேங்க் வந்து இருக்கிறோம் இந்தியா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் பார்க்குறப்ப which of the following has released the network readiness index? Okay, International Telecommunication Union, Internet Assigned Numbers Authority, UNESCO Communication and Information Sector and the Portland Institute. ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் இஸ் டி, போர்ட்லேண்ட் இன்ஸ்டிடியூட். ஓகேவா? ஸோ டாபிக் வாஸ் குரு தேக் பகதூர். ஸோ இவர் யாரு, அதுக்கப்புறம் இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ்ல என்ன, எதனால நியூஸ்ல வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see. Guru Tegh Bahadur Martyrdom Day is observed every year on 24th November to honor the sacrifice of the 9th Sikh Guru. Okay, he was the 9th Sikh Guru of Sikhism. Okay, so Guru Tegh Bahadur gave his life defending the rights of others, even those who are not of his religion. Okay, so இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றதுனால தான் அவரோட மெமோரியல் டே வந்து இவங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க on 24th November. Okay, so let's see. Tegh Bahadur was born in Amritsar 21st April 1621 on Mata Manki, and Guru Hargobind, the 6th Sikh Guru, who raised an army against the Mughals and introduced the concept of warrior saints. Okay, so Hargobind 6 ஓட சன் யாருன்னு சொல்லி பார்க்குறப்ப
இந்த குரு தேக் பகதூர். ஓகேவா? ஸோ அவரோட இனிஷியல் நேம் சொல்லி பாக்குறப்ப தயா நாள் அப்படிங்கிற ஒரு நேம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவரோட ஃபாதர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவரோட நேம் வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணி தான் குரு தேக் பகதூர் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வாஸ் ரைஸ் அன் ஆர்மி அகேன்ஸ்ட் முகல்ஸ். குரு ஹர்பந்த் என்ன பண்றாங்கன்னா அந்த முகல்ஸ்க்கு எதிராக வந்து நிறைய ஃபைட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் ஹி வாஸ் த 9th 10th ஆஃப் குருஸ் ஆஃப் சிக் ரிலிஜன். ஸோ சீக்ல பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து மொத்தமா வந்து 10 குருஸ் வந்து இருப்பாங்க. 10 குருஸ்ல வந்து 9th குரு தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா குரு தேக் பகதூர். ஓகே, ஸோ இந்த மாதிரி 10 குருஸோட நேம் அண்ட் ஹிஸ்டரி எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் பிலிம்ஸ் பாக்குறப்ப. ஓகே, சீக்கிசம்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹிஸ் ஃபாதர் அண்ட் 6th குரு ஆஃப் சிக்ஸ் குரு ஹர்கோபிந்த் சாஹிப் சேஞ்ச் த நேம் டு தேக் பகதூர். ஓகே, ஸோ நார்மலா ஜெயக்குமார்ங்கிற இந்த நேம் வந்து தேக் பகதூர் எப்ப சேஞ்ச் பண்ணாருன்னா அவர் டேடி தான் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காரு. ஓகேவா? ஸோ ஹி காட் ஹிஸ் நேம் ஃப்ரம் த ஃபைட்டிங் அண்ட் ஸ்வாட் ஹில்ஸ் ஆன் த பேட்டில் ஃபீல்டு. ஓகே, ஸோ அந்த ஸ்கில்ல பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து தேக் பகதூர் அப்படிங்கிற நேம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, குரு தேக் பகதூர் வாஸ் நோன் அஸ் த ஹிந்த் கி சதார் ஆர் த ஷீல்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இன்னொரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நிக் நேம் இல்லைன்னா அடிஷனல் நேம் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ குரு தேக் பகதூரோட நிக் நேம் என்னன்னா ஷீல்ட் ஆஃப் இந்தியா, அப்படி இல்லைன்னா ஹிந்தியில பாக்குறப்ப ஹிந்த் கி சதார் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து இருக்கு. ஓகேவா? ஹி பில்ட் த சிட்டி ஆஃப் ஆனந்த்பூர் சாஹிப் இன் பஞ்சாப். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான அவரோட கான்ட்ரிபியூஷன். அவங்களுக்கு பிரிலிம்ஸ் வேண்டஃபுல்லா கேட்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சிட்டியை கிரியேட் பண்ணியாருன்னா குரு தேக் பகதூர். ஸோ ஹியர் லாஸ்ட் 2 Sikh குருஸ் லிவ்டு அண்ட் வேர் குரு கோபிந்த் சிங் ஃபவுண்டட் த கல்சா பேங்க். ஓகே, ஸோ த கல்சா பேங்க்ங்கிறது என்னன்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து சிக்கிசம். ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி இருப்பாங்க. ஓகே, ஸோ 1999 வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க இந்த இடத்துல தான். ஸோ ஹி கான்ட்ரிபியூட்டட் 116 poetic hymns to the கிராண்ட் சாஹிப். ஓகே, ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். கிராண்ட் சாஹிப் பத்தி அவங்களுக்கு வந்து பிரிலிம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்குது. விச் இஸ் த சேக்ரட் புக் ஆர் த சேக்ரட் நோட்வொர்க் ஆஃப் த சிக்கிசம். ஓகே, அது பாக்குறப்ப 160 poetic hymns வந்து அதுக்கு வந்து எழுதி வந்து பண்ணிருக்காரு. ஓகேவா? ஸோ விச் கவர்ஸ் வேரியஸ் டாபிக்ஸ் சச்சஸ். அது எந்த மாதிரி டாபிக்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் காட், ஹியூமன் அட்டாச்மெண்ட், பாடி, மைண்ட், டிக்னிட்டி, சர்வீசஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பொயட்டிக் ஹிம்ஸ் வந்து அவர் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஹி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் த கான்சலேஷன் பிட்வீன் த ராஜா பிசாசிங். ஸோ அந்த ராஜா பிசாசிங் யாருன்னு சொல்லி பாக்குறப்ப அந்த கச்சுவாக ராஜ்புட். ஓகே, ஸோ கச்சுவாக ராஜ்புட்டோட ஒரு கிங். ஓகே, 17th century ரூல் பண்ண ஒரு கிங். அவருக்கும் ராஜா பரன்பாலுக்கும் அந்த வார் வந்து அவாய்ட் பண்ற கூட ஒரு கான்ஸ்டலேஷன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இவர் தான் இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹிஸ்டாரிக்கல் சொல்லி பாக்குறப்ப. ஸோ அடுத்து பாக்குறப்ப he was first arrested by the Mughals on the orders of Aurangzeb in 1665. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்காருன்னா இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க 1665ல. யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப். இதுவும் நோட் பண்ணிச்சுவாங்க, கேட்பாங்க. ஓகே, சான்சஸ் வந்து இருக்குது. அவுரங்கசீப் தான் ஃபர்ஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. and he was publicly beheaded in 1675 on the orders of Mughal Emperor Aurangzeb in Delhi. ஓகே, டெல்லியில வந்து பப்ளிக்கா வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா he was beheaded. beheadedனா தெரியும், தலை வந்து துண்டிக்கப்படுறது. ஓகே, அந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து அவுரங்கசீப்போட வந்து யாரு கொடுத்துருக்காருன்னா குரு தேவ் பகதூர். ஓகே, ஸோ அந்த டே தான் என்ன பண்றாங்கன்னா அந்த ஷஹீதி திவாஸ் அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்து அவங்க வந்து மார்டிடம் வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஓகே, ஸோ ஹிஸ் மார்டிடம் இஸ் ரிமெம்பர்ட் அஸ் த ஷஹீதி திவாஸ். ஓகே, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப் குருதேவ் பகதூர் எவ்ரி இயர் ஆஃப் 24th November அக்கார்டிங் டு த நானக் ஷாஹி காலண்டர். ஸோ நானக் ஷாஹி காலண்டர் என்ன சீக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலண்டர் பேஸ்ட் ஆன் சன். ஓகே, ஸோ அந்த சோலார் பேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு காலண்டர் தான் என்னன்னா இந்த நானக் ஷாஹி காலண்டர். ஓகே, ரிலீஸ்டு பை த சிரோமணி குருத்வாரா பர்பந்த கமிட்டி 2003. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து நோட் பண்ணிச்சுக்கணும். ஹிஸ்டாரிக்கலா இவருக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் என்ன, இவர் வந்து எப்படி இறந்திருக்காரு, அவுரங்கசீப் வந்து பிஹேவியர் வந்து பண்ணதுக்கான ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ எதுக்காக சொல்லி பாக்குறப்ப நிறைய ரீசன்ஸ் சொல்றாங்க. ஸோ அதில் முக்கியமான சொல்லக்கூடிய ரீசன்ஸ் வந்து காஷ்மீரி பண்டிட்ஸோட ரைட்ஸ்க்காக வந்து ஃபைட் பண்ணிருக்காரு, அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து பிஹேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல. ஸோ ஓகேவா, லெட்ஸ் see the practice question. அது சீக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான். ஓகே, நீங்க வந்து படிச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது வந்து யூபிஎஸ்சி சிஏபிஎஃப்ல கேட்கப்பட்ட கேள்வி பிலிம்ஸ்ல.
So the early Sikh gurus were religious preachers and did not interfere in the politics, but Guru Arjan, okay, Guru Arjan extended his good wishes for the rebel prince Khusrau, okay, Khusrau. First statement. Second Bagarappa, Guru Arjan attempted to organize the finances by introducing system of more or less compulsory spiritual tribute to the collected by the his agent are called Masans. Okay. ஸோ கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சவங்க வந்து கீழே காமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா குரு தேவ் பகதூர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறப்ப வந்து சீக்கியத்தில் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. எப்படி நம்மளுக்கு வந்து அந்த புத்திசம் வந்து அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது, புத்திசம் ஜெயினிசம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் தான் சீக்கிசமும். ஓகே. சீக்கியத்தில் வந்து முக்கியமா வந்து 10 குருஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குரு கிராந்த் சாஹிப், அதை ரெண்டுத்தை பத்தி நமக்கு வந்து முக்கியமா வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அதுல ஒன் ஆஃப் த குருவை பத்தி நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், குரு தேக் பகதூர். ஓகேவா. ஸோ இதை பத்தி யாராச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, கண்டிப்பா டிஸ்கஸ் பண்றேன். ஓகேவா. ஸோ see you in the next video and bye from Ganesh IAS Academy. Thank you.